வணக்கம். திமுக ஆட்சியை காலி செய்யும் வீடியோ வெளியானது. பதவியை ராஜினாமா பண்ணா மரியாதையாக இருக்கும். எதுக்கு இப்போ பதவியை ராஜினாமா பண்ண சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு கேட்பீங்க. முதல்ல திமுக ஆட்சி காலி செய்த இந்த வீடியோவை பாருங்க. இந்த வீடியோ எங்கே எடுக்கப்பட்டது என்று பார்க்கின்ற போது திருப்பூரில் எடுக்கப்பட்டது. வீரராகவ பெருமாள் கோயிலில் சொர்க்கவாசல் திறப்பு. அங்கே காவலர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுகின்றார்கள். பக்தர்களை ஒழுங்குபடுத்தி கொண்டிருக்கின்றார்கள். அங்கிருந்து ஒரு கஞ்சா ஆசாமி வருகின்றார். உடனடியாக தலைமை காவலரை பொறுத்த வரைக்கும், யோ வரிசையில் வாயா, போகிறவங்கெல்லாம் முட்டாளு, நீ மட்டும் சர்ன்னு போகலான்னு ஆசைப்படுறியோ அப்படின்னு தலைமை காவலர் போதை ஆசாமி கிட்ட சொல்கிறாரு. போதை ஆசாமி தன்னிடம் வைத்திருக்கக்கூடிய பட்டாக்கத்தியை எடுத்து நம்ம தலைமை காவலரை வெட்ட பார்க்குறாங்க. தலைமை காவலர் சுதாரித்து கொண்டு தன்னுடைய இடுப்பில் இருக்கின்ற பெல்ட்டை கட்டி அந்த கத்தியை தட்டி விடலாம் என்று பார்க்கின்றார். ஆனால் போதை ஆசாமியை பொறுத்த வரைக்கும் வாடா வாடா என்று அழைத்து கொண்டே வெட்ட முயல்கின்றார். பிறகு அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடிய காவலர்கள் அவனை மழக்க பார்க்குறாங்க. ஆனால் அவனை மழக்கி பிடிக்க முடியலை. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அவன் கையில் மிளகா பொடியும் வச்சுருக்கான், பெப்பர் ஸ்ப்ரேயும் வச்சுருக்கிறான். அது மட்டும் இல்லை, பல்லாக இருக்கக்கூடிய இன்னும் ஒரு பட்டாக்கத்தியும் வச்சுருக்கிறான். இவற்றையெல்லாம் வெளியே எடுக்கிறான். அங்கே இருக்கக்கூடிய காவலர்களால் ஒன்றும் பண்ண முடியல. இந்த தலைமை காவலரை வெட்டுறதுக்கு முயற்சி பண்ணும் இந்த போதை ஆசாமியினுடைய செயலை கண்டு பக்தர்கள் தெரித்து ஓடுறாங்க. தலைமை காவலர் மீது இருக்கக்கூடிய கோபம் பக்தர்கள் மீது போயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்றதுக்காக அங்கே இருக்கக்கூடிய காவலர்கள் வேற பக்கம் அவனை அப்படியே அழைச்சிக்கிட்டு போய் மடக்கி பிடிக்கிறாங்க. இந்த இளைஞர் எந்த ஊரை சார்ந்தவர் என்று பார்க்கின்ற போது இந்த இளைஞருடைய பெயர் இளங்கோ. இவர் தஞ்சை பகுதியை சார்ந்தவர். எதற்காக திருப்பூர் வந்தார் என்ற விஷயம் தெரியல. தலைமை காவலருடைய பெயர் ராமகிருஷ்ணன். ஸோ தமிழகத்தில் போதை நடமாட்டமே கிடையாது. ரெண்டாவது, கஞ்சாலாமா எங்கே வளர்க்குறாங்க அப்படின்னு நம்முடைய மருத்துவத்துறை அமைச்சர் பேட்டி கொடுத்து ஈரம் காய்வதற்கு முன்பாகவே கோயிலில் பட்டாக்கத்தி வச்சுக்கிட்டு காவல்துறையினரை வெட்டுகின்ற அளவுக்கு இங்கே கலாச்சாரம், போதை கலாச்சாரம் தலை தூக்கி இருக்கிறது. இதற்கு மேலும் இந்த ஆட்சி நீடிக்க வேண்டுமா? அதனால் ஆட்சி ஆண்டது போதும், 4.5 வருஷத்தில் நீ பதவி ராஜினாமா பண்ணிட்டு போ, அதுதான் உனக்கு மரியாதையாக இருக்கும். அடுத்த தேர்தலில் போட்டியிட்டா கூட பாருங்க, திமுக ஆட்சி மீது அநியாயமாக குற்றச்சாட்டு வச்சிங்க, எங்களுடைய பதவி ராஜினாமா பண்ண சொன்னீங்க, நாங்களும் பதவி ராஜினாமா பண்ணிட்டோம். ஆனால் இன்னைக்கு தமிழகத்தில் போதை கலாச்சாரமானது ஒழிஞ்சு போச்சா? இன்னைக்கு ஜனாதிபதி ஆட்சி தானே, காவல்துறை கிட்ட தானே அதிகாரங்கள்லாம் இருக்கிறது. ஆனால் இன்னைக்கு மட்டும் அதே போதை ஆசாமிகள், அதே சிறார்கள் பார்த்தா பட்டாக்கத்தி எடுத்துக்கிட்டு வெட்டுறாங்களா பார்த்தீங்களா? ஏதோ திமுக ஆட்சியில் மட்டும்தான் திருத்தணியில் பார்த்தீங்கன்னா வட மாநில இளைஞரை பட்டாக்கத்தி வச்சுக்கிட்டு 4 சிறுவர்கள் வெட்டி போட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு திமுக ஆட்சி மீது பழி போட்டீங்க. ஆனால் இன்னைக்கு ஜனாதிபதி ஆட்சியில் அது நடக்குதே இல்லையா? ஸோ ஜனாதிபதி ஆட்சி வந்த பிறகு சட்டம் ஒழுங்கு சரியாக போச்சா? திமுக மீது பழி போடணும்னு நினச்சிங்க, பழி போட்டீங்க. நல்லாட்சி தந்தோம், நல்ல திட்டங்களை தந்தோம், சாதனை செய்தோம், பொருளாதாரத்தில் வளர்ந்தது தமிழ்நாடு. இதெல்லாம் பொறுக்காம எதிர்க்கட்சி குற்றச்சாட்டு வச்சு ஜனாதிபதி ஆட்சி வரணும்னு சொன்னீங்க. ஆனால் வந்த பிறகு எல்லாம் நல்லா இருக்குதா? நாங்கள் இருக்கும்போது தெரியாதுங்க திமுக அவனுடைய ஆட்சி அருமை அப்படின்னு சொல்லியாவது ஓட்டுக்களை பெற்று சும்மா எதிர்க்கட்சி வரிசையிலாவது உட்காரலாம். ராஜினாமா பண்ணுங்க, இதற்கான வாய்ப்பு இருக்கும். ஆனால் ராஜினாமா பண்ணாமல் சட்ட ஒழுங்கை நாங்கள் சரி பண்ணிடுவோம் அப்படின்னு அதிகாரிகளை வச்சு நீங்கள் முட்டு கொடுத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா அப்புறம் ஒன்றுமே பண்ண முடியாது. ஏன்னா இங்கே சட்டமன்ற உறுப்பினர்கள், அமைச்சர் பெருமக்கள்லாம் எவ்வளவோ விளக்கம் அளித்தாலும் மக்களை பொறுத்த வரைக்கும் ஏற்றுக்கொள்கிற மாதிரி இல்லை. அதனால் அதிகாரிகளை களத்தில் இறக்கி, ஏப்பா நாம் சொல்கிறத அப்படியே சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் பிரதிநிதிகள் களத்துக்கே வர முடியாத சூழ்நிலை இருப்பதனால அதிகாரிகள் வச்சு மக்களை திசை திருப்ப பார்க்குறாங்க. அப்படிதான் வடக்கு மண்டல ஐஜியாக இருக்கக்கூடிய அஸ்கார் கார்க் அவர்களை பொறுத்த வரைக்கும் திருத்தணியில் இளைஞரை வெட்டின விஷயம் தொடர்பாக போதையில் தான் வெட்டினாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் நம்முடைய வடக்கு மண்டல ஐஜி அவர்களை பொறுத்த வரைக்கும் போதையில் வெட்டினாங்களா? இல்லவே, அப்படி ஒரு தகவல் நமக்கு கிடைக்கலையே. ஆய்வு பண்ணோமே, எந்தவித விவரமும் தெரியலையே. அது போதையில் நடக்கவே இல்லையே, முறைத்து பார்த்தார்கள் என்பதனால தான் அது நடந்திருக்கிறது அப்படின்னு ஐஜி அவர்கள் சொல்கிறார். முறைத்து பார்த்தா 4 பேர் ஒன்றா சேர்ந்துங்கன்னு கத்தியால் வெட்டுவாங்களா? இதில் இன்னொரு கொடுமை என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த பசங்களுக்கு இதே வேலை தான். தொடர்ந்து கத்தி வச்சு மிரட்டி இல்லை வெட்டி ரீல்ஸ் எடுத்து போடுறதே இவங்களுக்கு ஒரு வாடிக்கையாக இருந்திருக்குது. சைக்கோத்தனமாக நடந்துக்கிட்டு இருக்கானுங்க.
ஆனால் இந்த வடக்கு மண்டல ஐஜியை பொறுத்த வரைக்கும் இந்த 4 பேர் யாரோ ஒரு அரசியல் பின்புலம் கொண்டவர்களுடைய தைரியத்தெல்லாம் இதை செய்கிறாங்க அப்படின்ற ஒரு எண்ணம் நமக்குள்ள இருக்குது. ஏன் அப்படி சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, இவங்களுடைய எதிர்காலம் பாதிப்படையும் இல்லையா, அதனால தான் கடுமையான நடவடிக்கை எடுக்கல அப்படின்னு ஐஜி சொல்கிறார். யோ, இவனுக்கெல்லாம் எதுக்கு எதிர்காலங்கிறேன். ஏன்னா அவனுடைய இன்ஸ்டாகிராமை போய் பார்த்தா மொத்தமாகவே கத்தியிலே தான் விளையாடி இருக்கானுங்க. இப்பேற்பட்டவனை எதிர்காலம் இருக்குன்னு சொல்லிட்டு நாம் வளர்த்தவனு வச்சுங்களேன், இன்னைக்கு கத்தி வச்சு மிரட்டினவன் எத்தனை பேரை வெட்டுவான்னு தெரியாது, எத்தனை பேரை கொல்லுவான்னு தெரியாது. அதனால விஷ பூச்சிகளை அடித்து கொல்வது தான் சரியாக இருக்கும். சரியான வழக்கு போட்டு உள்ள தள்ளி அவன் வாழ்நாள் முழுவதும் சிறை அனுபவிக்க வேண்டும். அதாவது சின்ன தண்டனையோ பெரிய தண்டனையோ, ஆனால் திருந்துற வரைக்கும் அவனுக்கு தண்டனை கொடுக்கணும் என்ற எண்ணம் காவல்துறை அதிகாரிகளுக்கே வரல. அப்படின்னா என்ன அர்த்தம், ஏதோ ஒரு அரசியல் பின்புலம் இந்த சிறுவர்களுக்கு பின்னாடி இருக்குது அப்படின்னு மட்டும் நல்லா தெரியுது. நாம் ஏற்கனவே சொல்லியிருந்தோம், இந்த ஆட்சியை பொறுத்த வரைக்கும் பதவி ராஜினாமா பண்ணிட்டு போனால் சரியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோம். அதுக்கான ஆதாரம் இந்த வீடியோவை பாருங்களேன். இந்த வீடியோவில் இருப்பவர் யார் தெரியுமா, நம்முடைய செல்வ பெருந்தகை அவர்கள் தான். சரி, செல்வ பெருந்தகை அவர்களை கோட்டூர் மக்கள் ஒன்று திரண்டு மடக்கி அவரிடத்துல வாக்குவாதம் பண்ணுறாங்க என்பதனாலேயே பார்த்தீங்கன்னா இந்த திமுக ஆட்சியானது ராஜினாமா பண்ணிட்டு போகணுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பீங்க. திமுகவுக்கு தான் மக்கள் மத்தியில் செல்வாக்கு இல்லை, அதனால ராஜினாமா பண்ணிவிட்டோம்னு வச்சுங்களேன் செல்வாக்கு கூடுன்னு சொல்கிற கூட்டணி கட்சிகள் கிட்ட தானே மக்கள் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. இதற்கும் திமுகவுக்கு என்ன சம்பந்தம் அப்படின்னு கேட்டாலும் கேட்பீங்க. விவரமாக திமுக வெற்றி பெறதே கூட்டணி கட்சிகளால் தான். இன்னைக்கு கூட்டணி கட்சிகளுக்கு எதிராகவே மக்கள் கிளம்பிட்டாங்கன்னா இந்த ஆட்சி மீது முழுமையாக நம்பிக்கை இழந்து விட்டார்கள். ஏன் நம்பிக்கை இழந்து விட்டாருன்னு கேட்டிங்கன்னா, இந்த ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறவங்க நிறைய வாக்குறுதி கொடுத்தாங்க, அந்த வாக்குறுதியை அவங்க நிறைவேற்றவே இல்லை. அதனால் இந்த ஆட்சி மீது மக்களுக்கு சுத்தமாக நம்பிக்கை போயிடுச்சு. ஆனால் கூட்டணி கட்சி தலைவர்களை பொறுத்த வரைக்கும் ஏதாவது 1-2 செஞ்சு கொடுப்பாங்க அப்படின்றதுக்காக ஓட்டு போட்டாங்க. இப்போ கூட்டணி கட்சி தலைவர்களும் பார்த்தீங்கன்னா வாக்கு கேட்பதற்காக வந்தாங்க பாருங்க, அதான் லாஸ்ட்டு. அதற்கு பிறகு எட்டி கூட பார்க்கலையா. இந்த கோட்டூர் மக்களை பொறுத்த வரைக்கும் நம்ம செல்வ பெருந்தகை அவர்களை மடக்கிக்கிட்டு அதை தான் கேள்வியாக கேட்டாங்க. ஒரு சட்டமன்ற உறுப்பினர் கோட்டூர் மக்கள் ஓட்டு போட்டிருக்காங்க, இத்தனைக்கும் அவங்களாம் தலித் மக்கள், செல்வ பெருந்தகை அவர்களும் தலித் எம்எல்ஏ தான். அந்த மக்களுக்கு மதிப்பு கொடுத்து கீழே இறங்கலாமில்ல, இறங்காமல் வண்டியிலே இருந்தார். ஆனால் அங்கே இருக்கிற மக்களை பொறுத்த வரைக்கும், மைரா கீழே இறங்குடா, நாங்களாம் ஓட்டு போட்ட எஜமானர்கள், நீ காரில் உட்காந்துருப்ப, நாங்கள் கீழே இருக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்களே என்ன தெரில. கடைசியில் கீழே இறங்கி அவங்களுடைய கருத்தை கேட்டிருக்காரு, நான் இனிமேல் செஞ்சு கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா கழிவுநீர் கால்வாய்கள் வெட்டியிருக்காங்க, ஆனால் அந்த கழிவுநீர் கால்வாய்கள் எங்கே போய் சேரணுமோ அங்கே சேராமல் வீட்டுக்குள்ளேயே கழிவுநீர் வருதான். 2வது சுடுகாட்டுக்கு பாதை. ஆண்டாண்டு காலமாக கேட்டுட்டு இருக்காங்களா, செய்யவே இல்லையா. இன்னைக்கு மாட்டினார், ஐயாவை பிடிச்சி போட்டாங்க. அதனால் திமுகவுக்கும் சரி திமுக கூட்டணி கட்சிகளுக்கும் சரி மக்கள் பயங்கரமாக எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. இதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்த்தீங்கன்னு கேட்டிங்கன்னா, திமுக அமைச்சர்கள் நாளொரு வண்ணம் பொழுதொரு மேனியுமாக பொய் சொல்லி திரியிறாங்க. ஊருக்கே தெரியுது. நம்முடைய சுகாதாரத்துறை அமைச்சர் சொல்கிறாரு, தமிழ்நாட்டில் போதைப்பொருள் விற்பனையும் அல்ல, 2வது கஞ்சா வளர்ப்பதும் கிடையாது. எங்கேயாவது இருந்தால் மக்கள் சொன்னாங்கன்னா நாங்கள் நடவடிக்கை எடுக்கிறோம். ஆட்சி அதிகாரம் இருக்குது, காவல்துறை இருக்கிறது, பொதுமக்களாக போய் பார்த்தீங்கன்னா டிடெக்டிவ் பண்ணி இந்த இடத்துல கஞ்சா இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லா கடைகள்லையும் கிடைக்குது. ஏற்கனவே சட்டப்பேரவையில் திமுக அரசாங்கமே சொல்லியிருக்குது, கோயிலுக்கு அருகாமையில், 2வது பள்ளிகளுக்கு அருகாமையில், கல்லூரிகளுக்கு அருகாமையில் போதைப்பொருள் நடமாட்டம் அதிகமாக இருந்தது. நம்ம களத்தில் இறங்கி அதை ஒழித்தோம். இன்னும் 40% இருக்குது, அதையும் இந்த ஆட்சி முடிவதற்குள்ளாக ஒழிச்சிடுவோம் அப்படின்னு நீங்கள் தான் சொன்னீங்க. ஆனால் என்னமோ தேடி கண்டுபிடிப்பதற்கு மக்கள் களத்தில் இறங்கணுமா. மக்கள் களத்தில் இறங்கினாங்கன்னா திமுக ஆட்சியை அகற்றுவதற்காக ஒரு விரல் புரட்சிக்காக தான் இறங்குவாங்க. அதனால் நாளொரு வண்ணம் பொழுதொரு மேனியுமாக திமுகவை காலி செய்யக்கூடிய வீடியோக்கள் இணையத்தில் வைரல் ஆகுது. அதனால் மரியாதையை காப்பாற்றிக்கணும்னா இந்த ஆட்சி ராஜினாமா பண்ணாதான் சரியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நாம் நினைக்கிறோம். ஏன்னா இத்தனை நாளும் திமுக ஆட்சிக்கு முட்டு கொடுத்த ஊடகங்கள் கூட திமுக ஆட்சிக்கு ஆதரவாக முட்டு கொடுக்கவே முடியலை. அவ்வளவு கொடுமைகள் நடக்குது. எதை காட்டுறது எதை விடுறதுன்னு தெரியல. ஏன்னா திமுக ஆட்சி இருக்குதே என்பதனால மக்கள் படுகின்ற நடக்கின்ற போராட்டங்களை, அடிதடிகளை, வெட்டு குத்துக்களை, போதையால் நடக்கக்கூடிய வன்முறைகளை இந்த ஊடகம் காட்டாமல் இருந்ததுன்னு வச்சுங்களேன்,
சமூக வலைதளத்தில் வந்தது. சமூக வலைதளவாசிகளை பொறுத்த வரைக்கும் இந்த ஊடகங்களை பற்றி, ஊடகங்களுடைய நடுநிலைமையை பற்றி கழுவி ஊத்துறாங்க. அதனால ஊடகங்களும் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு திமுக அரசாங்கத்துக்கு எதிராக நடக்கக்கூடிய அசம்பாவித சம்பவங்களை காட்ட வேண்டிய நிலையில் இருக்குது. இப்போ ஒன்றும் இல்லை, ஒரு சிறுவனை 4 பேர் வெட்டினாங்க. இப்போ திருப்பூரில் கோயில் விழாவில் ஒருத்தன் காவலரே வெட்ட வரான். இந்த காட்சிகளை காட்டாமல் இருக்கணும்னா வேற ஏதாவது சென்சிட்டிவான பிரச்சனையை தான் காட்டணும். அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய அரசு ஊழியர்களோ தூய்மை பணியாளர்களோ போராடுகின்ற போராட்டத்தை தான் காட்ட முடியும். எதனா ஒன்றத்தை காட்டி தானே மக்களை திசை திருப்ப முடியும். அதனால் ஊடகங்களை பொறுத்த வரைக்கும் கலைஞர் அவருடைய வீட்டு முன்பாக தூய்மை பணியாளர்கள் போராட்டம், அதே மாதிரி மெரினாவில் அரசு அலுவலர்கள் போராட்டம், பிறகு தூய்மை பணியாளர்கள் ரிப்பன் பில்டிங்கு முன்பாக நள்ளிரவில் போராட்டம், பிறகு கோபாலபுரம் வீடு இருக்குல்ல அங்கே போராடின மக்கள் ஸ்டாலின் ஐயா வீட்டு முன்பாக போராட்டம். ஏன் கலைஞர் வீட்டு முன்பாக போனான்னு கேட்டிங்கன்னா, அவர் தான் முதல்ல 2006 வந்து உங்களெலாம் நாங்கள் பர்மிட் பண்ணிடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அரசு ஊழியர்களுக்கும் தூய்மை பணியாளர்களுக்கும் வாக்குறுதி கொடுத்தாராம். கிட்டத்தட்ட 16 வருஷமாக போராடிக்கிட்டு இருக்காங்களாம் தூய்மை பணியாளர்கள். அன்றைக்கி வாக்குறுதி கொடுக்கலன்னு வச்சிங்களேன், இன்றைக்கி நாங்கள் ஏன் போராட்டம் நடத்த போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி தலைநகரம் முழுவதுமே வந்து ஸ்தம்பித்து போய் கிடக்கிறது. இப்படி திமுக ஆட்சிக்கு எதிராக அனைத்து மக்களும் போராட்டம் நடத்தி கொண்டிருக்கிற இந்த தருணத்தில் இந்த ஆட்சி தொடரலாமா? அது சரியானதாக இருக்குமா? ஏதாவது ஒரு தரப்பு மக்களாவது வந்து திமுகவுக்கு ஆதரவாக இருக்கணும், இல்லை திமுக பெயராவது நல்லா இருக்கணும், இல்லை கூட்டணி கட்சியுடைய பெயராவது நல்லா இருக்கணும். எதுவுமே வந்து இந்த நிலையில் திமுகவுக்கு சாதகமாக இல்லை, நல்லாவும் இல்லை. ஒரு பக்கம் தெரிந்தோ தெரியாமலே வந்து பார்த்தீங்கன்னா இந்துக்கள் மனதுக்குள்ள அப்படியே புகழங்கி கிடக்கின்றார்கள். கம்யூனிஸ்ட் கட்சிக்காரன் போய் திருப்பரங்குன்றத்தில் அங்கே கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்துகிறான். யார் பக்கம் நீதி இருக்குது, யார் பக்கம் நியாயம் இருக்குதுன்னு தெரியல. இந்துக்களை புண்படுத்துவதே வந்து பார்த்தீங்கன்னா திமுக கூட்டணி கட்சிகளுடைய வாடிக்கையாக இருக்கிறது. இதில் கரடியே காரி துப்பி விட்டது அப்படின்னு சொல்கிற மாதிரி இத்தனை நாளும் திமுக ஆட்சிக்கு எதிராக பேசாத மாரி செல்வராஜ் போன்றவங்க, பா ரஞ்சித் போன்றவங்க எல்லாருமே வந்து களத்தில் இறங்கி போதை கலாச்சாரம் அதிகமாகி போச்சு, கத்தியத்தாடா வெட்டுவீங்க, மாணவர்களா நீங்களா, இளைஞர்களா நீங்க, தமிழகம் எதை நோக்கி போகுது, இத்தனை ஆண்டு காலமாக இந்த போதையை வளர்த்தது யாரு கேட்குறாங்க. அதுக்கு எம்ஆர்கே பன்னீர்செல்வம் என்ற அமைச்சர் பச்சை பொய்ய சொல்றார். ஒரு அமைச்சர் இங்க போதைப் பொருள் நடமாட்டமே இல்லைங்கிறார், தெரிஞ்சா சொல்லுங்கிறார். இன்னொரு அமைச்சர் அதிமுக ஆட்சியில் தான் அதிகமாக வளர்த்து விட்டாங்க, நாங்கள் இப்போ போதை பழக்கத்திலிருந்து 2வது போதை பொருள் நடமாட்டத்திலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக தடுத்து குறைச்சிக்கிட்டு வரோம் அப்படிங்கிறார். ஏய், பொய் சொன்னால் பொருந்த சொல்லுங்கய்யா. அதிமுக ஆட்சியில் சட்ட ஒழுங்கு எப்படி இருந்தது, திமுக ஆட்சியில் சட்ட ஒழுங்கு எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு ஊருக்கே தெரியாதா? அதனால தான் நம்ம சொல்கிறோம், உங்களால் மக்களுக்கு உண்மையை சொல்லி புரிய வைக்க முடியல. 2வது, நீங்கள் சொல்கிறத மக்கள் நம்புற மாதிரி இல்லை. அதோடு போச்சுன்னா நீங்கள் சொல்கிறத ஏற்றுக்கிட்டு மக்கள் உங்கள் பக்கம் நிற்கவும் இல்லை. அதனால் தயவுசெய்து ராஜினாமா பண்ணிடுங்க. ஏன்னா எதற்கு எதிராகவும் நீங்கள் நடவடிக்கை எடுத்து அதை கட்டுப்படுத்த முடியல. ஒரு நாள் அசம்பாவிதம் நடக்கலாம், ஒரு நாள் போதைப்பொருள் விற்பனை நடக்கலாம், ஒரு நாள் போதைப்பொருள் கடத்தல் இருக்கலாம், ஒரு நாள் போதைப்பொருள் பதுக்கல் இருக்கலாம். ஆனால் ஆண்டுதோறும் வந்து பார்த்தீங்கன்னா இது தொடர்ந்து கொண்டே இருந்தால் மக்கள் வாழறதா இல்லையா? அதனால் தயவு செய்து நம்ம என்ன சொல்கிறோன்னு கேட்டிங்கன்னா, ஆட்சியை ராஜினாமா பண்ணிவிட்டு கொஞ்சம் குடியரசுத் தலைவர்கிட்ட கொடுத்துருங்க. ஏன்னா நீங்கள் போதை பழக்கத்தை வளர்த்து விட்டுட்டீங்க, அது ஒரு நாள் 2 நாளில் தீராது. குடியரசுத் தலைவர் ஆட்சி காலத்துலேயும் இந்த போதைப் பொருள் நடமாட்டம் இருக்கும், போதைப் பொருள் குடிக்கிறாங்களே அதுவும் இருக்கும், அதன் மூலமாக வன்முறையும் இருக்கும். அதனால் கவர்னர் ஆட்சியே சரியில்லை, திமுக ஆட்சியை குறை சொல்லிட்டு இருந்தீங்களே அப்படின்னு சொல்லிட்டு யார் மேலேயாவது பழி போட்டு மீண்டும் ஆட்சிக்கு வந்தாலும் வரலாம். ஆனால் நீங்களே மரியாதையாக ராஜினாமா பண்ணிடுங்க அப்படின்னு மக்கள் எல்லாரும் கேட்குறாங்க. ஏன்னா மக்களை காக்கக்கூடிய காவல்துறையினருக்கே பாதுகாப்பு இல்லைன்னா அப்புறம் நீங்கள் ஆட்சியிலிருந்து யாரை காப்பாற்ற போகிறீங்க அப்படின்றது தான் எல்லாருடைய கேள்வியாக இருக்கிறது. சரி நண்பர்களே, எடப்பாடி பழனிசாமி கும்மிடிப்பூண்டியில் வந்து பிரச்சாரத்தை முடித்திருக்கின்றார். அது தொடர்பான வீடியோவை அடுத்தது பார்க்கலாம். 2வது, திமுக ஆட்சியில் வந்து போதைப்பொருள் நடமாட்டமே இல்லை, ஒடிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லுகின்ற போது அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் எங்கெல்லாம் போதைப்பொருட்கள் நடமாட்டம் இருந்தது, யாரெல்லாம் போதைப்பொருளை கடத்தினாங்க, இந்த விவரங்கள் ஊருக்கே தெரியும். நீங்களே பல்கலைக்கழகத்துக்கு அருகாமையில் சில கல்லூரிகளில் உள்ள மாணவர்கள் கஞ்சா வைத்திருந்ததை அந்த கல்லூரிக்குள்ளேயும் அந்த பல்கலைக்கழகத்துக்கும் உள்ளவே போய் கஞ்சாவை கைப்பற்றியிருக்கின்றார்கள். கஞ்சா வித்தவனை கைது பண்ணியிருக்காங்க. 2வது, யாரெல்லாம் வந்து கஞ்சா பயன்படுத்தினாங்களோ அவங்கெல்லாம் வந்து கைது பண்ணியிருக்காங்க. இப்படி தஞ்சாவூர், ராமநாதபுரம், தூத்துக்குடி,
அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சென்னை இது போன்ற இடங்கள்லாம் கஞ்சா யாரெல்லாம் விற்றாங்கன்னு தெரியும். தெரிந்தும் அமைச்சர் எங்கேயாவது கஞ்சா புழக்கம் இருக்குதான்னு கேட்குறாருன்னா யாரை ஏமாத்தத்துக்கு அப்படின்னு அண்ணாமலையும் அறிக்கை விட்டிருக்கின்றார். ஸோ நாளொரு வண்ணம் பொழுதொரு மேனியுமாக தமிழக மக்கள் திமுக எதிராக கிளர்ந்து எழுகின்றார்கள். புரட்சி வெடிப்பதற்கு முன்பாக இவங்களே மரியாதையாக பதவி ராஜினாமா பண்ணிட்டு போனால் சரியாக இருக்கும் என்பது எல்லாருடைய கருத்தாக இருக்கிறது. பார்க்கலாம். ஏன்னா ராஜினாமா பண்ணால் இருக்கின்ற மீதி இளைஞர்களாவது திருந்துவாங்க. நன்றி நண்பர்கள்.